கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து சீனிவாசன் சார் வந்திருக்கிறாரு. இவர் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து நம்மக்கிட்ட படிச்சுட்ருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சார், அப்புறம் சுப்பிரமணியம் சார் எல்லாருமே பேசுனாங்க. இவங்கெல்லாம் ஒன்றா நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி அட்வான்ஸ்டு டிப்ளமோ படிச்சுட்ருக்குறாங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவர் ஆக்சுவலாக அவர். அது கூட சேர்ந்து இந்த அக்குபஞ்சரும் இந்த நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் நல்லா இருக்கலாங்க மேடம், நம்ம குடும்பத்தையும் நல்லா வச்சுக்கலாம், அதனால் நான் படிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அவரோட கருத்துக்களை கேட்போம். வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேங்க. நான் பார்த்திங்கன்னா இப்போ இயற்கையிலே நமக்கு இயற்கை விவசாயம், அப்புறம் யோகா, இந்த மாதிரி இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த நாட்டம் இருக்கும். அது சம்மந்தமாக நான் ஆரம்பத்துலேருந்தே இந்த மருத்துவத்துலேயுமே இயற்கை மருத்துவம், அப்புறம் அக்குபஞ்சர், இது மாதிரி விஷயத்தில் மிகுந்த நாட்டம் இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருப்பூர்லேயும் இந்த அக்குபஞ்சர் பேசிக் கற்றுக்கிட்டேங்க. அப்போ கற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் நானே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வேலைப்பளுவு காரணமாக அதெல்லாமே கொஞ்சம் தடைபட்டு போச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம நண்பர் சுப்பிரமணியன் மூலமாக ஒரு தேடுதல் ஆரம்பித்தேங்க. அதுக்கப்புறம் டிப்ளமா கோர்ஸ் இப்போ போன வருஷம் தான் திருப்பூர்லேயே முடித்தோம். முடித்ததுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷன் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்குறாங்க. அவருடைய மருத்துவம் எஜுகேஷன் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்ட்டு கேள்விப்பட்டு தான் அப்புறம் இங்கே ஜாயின் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலே கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள் எல்லாமே நமக்கு நாமே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் நெஞ்செரிச்சல் பிரச்சனைலாம் இருந்தது. அதுக்கப்புறம் பேக் பெயின் இருந்தது. இது எல்லாமே எனக்கு நானே ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிக்கிட்டேன். அதனால் இப்போ நம்மளோட மட்டும் போகாமல் இதை இந்த சமுதாயத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஃப்யூச்சரில் நம்ம சொந்தமாகவே ஒரு கிளினிக் வச்சு நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய லட்சியமாக இருக்குது. அதை செயல்படுத்தணும், அதுதான் என்னுடைய லட்சியமாக இருக்குது. மிக்க நன்றி. வணக்கம். சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா நம்ம உடம்புலேயே வர நோய்களை நம்ம எளிமையாக சரிப்படுத்துறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்ப உதவும். நம்மளுக்கு ஏதாவது நெஞ்சு கரிக்குது, ஒரு தலைவலிக்குது, நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா அவசரத்தில் நம்ம இன்றைக்கி இதுக்காக நேரம் ஒதுக்கி நம்ம போய் பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும். வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லைனாலும் இன்றைக்கி இருக்கிற அவசர காலகட்டத்தில் நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு சிரமமான விஷயமாக தான் இருக்கும். அப்போ எளிமையாக இந்த சில பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் கொடுக்குறோம். நெஞ்சு கரிப்புக்குன்னு சில பாயிண்ட்ஸ் இருக்கும், இப்போ மூட்டு வலிக்குன்னு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த அக்குப்புள்ளிகளை சும்மா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா போதும், உடனே நெஞ்செரிச்சல் நெஞ்சு கரிப்பெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அவ்வளோ எளிமையாக இருக்கும், எல்லாருமே பழகிக்க முடியும். வயசானவங்களும் கூட 70 வயசு 80 வயசுலையெல்லாம் படிச்சுட்டு அவங்களையும் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடுறாங்க. ரொம்ப எளிமையாக இருக்கும், சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. இது பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவம். ஏன்னா நம்ம உடம்புலையே நம்ம பிறக்கும் போதே நிறைய அக்குப்புள்ளிகளோட பிறந்திருக்கிறோம். அப்போ அந்த புள்ளிகள் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணி நம்ம உள்ள இருக்கிற ஹார்ட்டு கிட்னிக்கெல்லாம் எனர்ஜி பண்ணிகிட்டே இருக்கும். இதில் ஒரு சில பழக்க வழக்கங்கள், நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் சரியாக இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு சில புள்ளிகள் மறத்து போயிடும். அப்போ அது எந்த புள்ளின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா போதும். நெஞ்சு கரிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி இருக்கும், அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ரெஷர் பண்ணி விட்டிங்கன்னா அருமையாக சரியாகும். இந்த வீடியோவில் கூட நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். அது ரொம்ப அருமையாக கேட்கும். நிறைய பேர் என்கிட்ட பார்த்துட்டு ஃபோன்லேயே கேட்டும் கூட சரி பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ எளிமையாக இருக்கும். திருப்பூர்லேருந்து ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நெஞ்சு கரிப்பு அடிக்கடி வந்துட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோ பார்த்து சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்மக்கிட்ட நேரில் பார்த்து படிச்சுட்ருக்குறாங்க ஒரு அம்மா கூட. அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கும். இதனால் சைடு எஃபெக்ட் வராது. கொஞ்சம் பக்கத்தில் தொட்ட ஏதாவது ஆயிருமா, நான் இன்னைக்கு சொல்லித்தர புள்ளியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா ஏதாவது ஆயிருமானா அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாது. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக உயிர் சக்தி இருக்குது. அப்போ அந்த உயிர் சக்தியோட பாதைகளில் ஏதாவது ஒரு இடத்துல படும், அதனால் எந்த பிரச்சனையுமே வராது. உடம்பு ஃபுல்லாக உயிர் சக்தியோட்டம் நடந்துட்டு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட பாதையில் தான் ஹார்ட்டுக்குன்னு ஒரு உயிர் சக்தியோட்ட பாதை, மெரிடியன் பேத்வேன்னு சொல்லுவோம், ஒரு உயிர் சக்தியோட்ட பாதை இருக்கும். அப்புறம் கிட்னிக்குன்னு சொல்லிட்டு ஒரு உயிர் சக்தியோட்ட பாதை இருக்கும். 12 உறுப்புகளுக்கு தனித்தனியாக ஒரு உயிர் சக்தியோட்ட பாதை நம்ம உடம்புல இருக்குது. இதெல்லாம் அக்குபஞ்சர் சயின்ஸ் அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சும்மா ஏனாதானாங்கிறதெல்லாம் கிடையாது. இது உண்மையாக ஒரு அருமையான சயின்ஸு.
அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். நான் உணர்ந்த விஷயம் அது. அப்போ அந்த ஹார்ட்டுக்கு உண்டான உயிர் சக்தி ஓட்ட பாதையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சு கரிப்பு சரி பண்ணுறதுக்கு, படவடப்பு, தோள்பட்டை வலி சரி பண்ணுறதுக்கு, ஹார்ட் அட்டாக்கை தடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய புள்ளிகள் இருக்கும். ஹார்ட்டுக்குன்னு ஒரு உயிர் சக்தி ஓட்ட பாதை, அதில் வந்து நம்ம கோலம் போடுற புள்ளி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளி வந்து இணைக்கிற மாதிரி தான் இந்த உயிர் சக்தி ஓட்ட பாதை இருக்கும். அப்போ அந்த புள்ளியை வந்து தொட்டோம் அப்படின்னா நெஞ்சு கரிப்பெல்லாம் அருமையாக சரியாகும். இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் நம்ம உடம்புலையே இருக்குது. இதெல்லாம் தெரியாதனால தான் நம்ம இவ்வளோ நோய்களோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்கிற காலம் ஃபுல்லாக நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நீங்களும் உங்கள் குடும்பமும் நம்ம சமுதாயமும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த அக்குபஞ்சர் சயின்ஸ் ரொம்பவே உதவும். இதை ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்குங்க. இந்த கிளாஸஸ் ஆன்லைன்லேயும் நடத்திட்டு இருக்கிறோம். நேரில் வரதுனால வரலாம். கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எளிமையாக அந்த வகுப்புகளில் கலந்துக்க முடியும். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே உங்கள் ஃபோன் மட்டும் ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்ததுன்னா அதிலேயே வச்சு அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் விரும்புகிற நாட்கள், வார இறுதி நாட்கள், சண்டே லீவு நாள், அப்புறம் வீக் டேஸில் இந்த மாதிரி நிறைய வகுப்புகள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். இதில் எதில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எந்த நேரத்தில் வேணாலும் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அடுத்தடுத்த பேட்சில் எவ்வளோ டைம் வேணாலும் 2 வருஷம் கழிச்சும் கூட நீங்கள் அதே கிளாஸை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு திருப்பி நல்லா பதிய வச்சுருவோம். அப்போ வந்து உங்களுக்கு தானாக தலைவலி அப்படின்னா அந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக கையை கொண்டு போய் பிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு மனசில் வந்து ப்ராக்டிக்கலாக பதிய வச்சுருவோம். அப்போ வந்து எந்த ஒரு நோயும் இல்லாமல் இங்கே படிக்கிறவங்க இருக்கிறத பார்க்குறேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா எளிமையாக புரிகிற மாதிரி எல்லாத்துக்கும் நல்லா சொல்லித்தருவோம். நானும் சரி, நம்ம ஃபேக்கல்ட்டி சரி, ரொம்ப அருமையாக கிளாஸ் எடுப்பாங்க. பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த நெஞ்சு கரிப்பை சரிப்படுத்துறதுக்கு உண்டான பாயிண்ட் சொல்லித்தரேன். இந்த பாயிண்ட்டை நீங்கள் அக்குபஞ்சர் பாயிண்ட்டை ரெகுலராக மசாஜ் பண்ணும்போது இந்த நெஞ்சு கரிப்பு அருமையாக சரியாகிறத உணர்வீங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இதை வந்து மெதுவாக மசாஜ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அருமையாக சரியாகும். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளியை நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம கையில் பார்த்தீங்கன்னா சுண்டு விரல் நேர் பேக் சைடு வந்தோம்னா இந்த இடத்த லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா முழங்கை மடிப்பு ரேகை முடிகிற இடத்துல H3 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கையை நீட்ட சொல்லிவிட்டு இப்போது அழுத்தி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படிங்கிற அளவுக்கு வலி இருந்ததுன்னா ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலருக்கு தானாக வலி எடுக்க ஆரம்பிச்சிரும். அதை காட்டுற ஒரு வர்ம புள்ளி. அந்த மாதிரி வலி இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் நெஞ்சு கரிப்பு இருக்குது ஒரு சிலருக்கு. இந்த நெஞ்சு கரிப்பு, நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம கையை வந்து V மாதிரி மடக்கி வச்சுக்கணும். மடக்குனிங்கன்னா கரெக்டாக இந்த பாயிண்டில் H3 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கையை நீட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நெஞ்சு கரிப்பு சரியாகும். மற்றவங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் காலில் ரப்பர் செப்பல் போட்டுட்டு பண்ணி விடுங்க. அதாவது கீழே வந்து ரப்பர் மேட்டு போட்டுக்குங்க. எனர்ஜி வந்து பாஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் செல்ஃபாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற வலியும் சரியாகும். அதோட நெஞ்சு கரிப்பை சரி பண்ணுற ஒரு அருமையான அக்குபஞ்சர் பாயிண்ட் இந்த H3. இதை பண்ணி பாருங்கள். எப்போ உங்களுக்கு நெஞ்சு கரிப்பு வந்தாலும் இந்த பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து எம்டி ஸ்டொமக், வயிறு காலியாக இருக்கும்போது பண்ணணும். சாப்பிட்ருந்தீங்கன்னா 1 மணி நேரம் கழித்து பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.